தங்கம்ன்றது பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு பிடிக்கும் நமக்கு. தங்கமும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரா பெரிய ஒரு ரேலியை கொடுத்திருக்கு, ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. ஸோ நீங்களும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சதீஷ், இது 1 கிராம் ஆஃப் கோல்டே இப்போ 7500 ரூபாய் கிட்ட வந்துச்சு. நான் எப்படி கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுன்னா 100 ரூபாய் இருந்தா போதுங்க நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நிறைய கோல்டு ETFs இருக்கு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சுலபமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க 100 ரூபாய்க்கு கீழே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வாங்கும்போது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நீங்க GST கட்ட தேவையில்ல, வேஸ்டேஜும் கட்ட தேவையில்ல. அப்படியே பியூர் கோல்டா நீங்க என்ன பண்ணலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட 1 crore கப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எந்த கோர்ஸ் சூஸ் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ஏன் டு செட்னா அந்த லிங்க் இருக்கு. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கோர்ஸ் செக். அந்த லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 50% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. செக் பண்ணுங்க, என்ரோல் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்.